நான் தான் ரங்கராய நான் கமல்ஹாசன் சாரோட பெரிய ஃபேன், பெரிய ஃபேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஆடியன்ஸ்ல உங்களை ஒருத்தர், நானும் ஒருத்தன். உங்க அன்புல நான் பேசுறதே எனக்கு கேட்கல. ஒன் பெஸ்ட்லாம் இல்லைங்க, எல்லாமே பெஸ்ட் தான். 60 மை காட், அவரை பார்த்து தான் நாங்கெல்லாம் இந்த வயசுல எப்படி இருக்காரு அவரு, நம்ம இதை பார்த்துக்கணும். உடம்பு அட்லீஸ்ட் இதுல பாதி வயசு வரும்போது இதுல பாதியாவது இருக்கணும்னு நினைச்சேன் நான். அமேசிங் இட் இஸ் ட்ரூ. இங்க இருக்கிறதுக்காக சொல்ல நான். The way he maintained, Rajkumar Anna maintained his health, it became lessons for all of us. மை காட். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டக் லைஃபோட அன்பிளக் ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க எங்கிட்ட பார்க்குறாங்க. ரசிகர் மன்றம் நாங்கள் இனிமேங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். It's got streamed here. Stay tuned. Watch. We'll be back soon. And don't forget to hit the theaters.
Shivana's love for the team Thug Life on screen, please. நிறைய இடத்துல உலகரங்கில ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலுக்கு கிளாப்ஸ் வரும் அப்படின்றது தெரியும். ஆனா அந்த நிறுவனத்திற்கு முதல் கிளாப் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஃபேமிலில இருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார், அந்த லெகசியை கண்டினியூ பண்ற ஒரு ஸ்டார் தான் அரங்கத்துக்குள்ள வரப்போறாரு. எஸ், கண்டிப்பா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்காங்க. இஸ் a versatile actor, மிகப்பெரிய ஸ்டார் from a legendary family அப்படின்னு தான் சொல்லுவேன். இஸ் a gifted star who's won million hearts for his captivating performance. Ladies and gentlemen, we are so happy to welcome actor Shiv Rajkumar on the dais. ನಮ್ಮ ಶಿವಣ್ಣ presents ಕೋಲಾರ ಚಪ್ಪಾಳೆ. ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವಾಗತಿಸುತ್ತೇವೆ. Thank you. Welcome to the celebration. சார் கரெக்ட்டா சார்? கரெக்ட்டா சார்? Thank you sir. பாஸ். Yeah. எல்லாருக்கும் வணக்கம். I don't know, எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. உங்களுக்கு எல்லாம் எப்படி ஃபேன் மூமெண்ட், எனக்கு கூட அதே ஃபேன் மூமெண்ட் தான் இன்னைக்கு. ஏன்னா நான் கமல்ஹாசன் சாரோட பெரிய ஃபேன், பெரிய ஃபேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஆடியன்ஸ்ல உங்களை ஒருத்தர், நானும் ஒருத்தன். ஆல் த ஃபிலிம்ஸ் ஐ வாட்ச் ஆன் த ஓப்பனிங் டே. கமல்ஹாசன் சார்னா உயிர். I like his smile, I like his eyes, I like his personality, I like everything of him. And one more thing is, one day in the incident ரொம்ப பேர் சொல்லுங்க, I want to say in front of the crowd, வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அப்பாவோட பேசியிருந்தாங்க. அப்பா I was just looking at him, just admiring him like that. அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்பா வந்து ஏனோ மகனேந்திர, அப்ப கேட்டார் யார் அவருன்னு. என் பையன்னாங்க. ஒன்று வந்து கை கொடுத்தாரு. ஸோ ஒரு தடவை ஹக் பண்ணலாமா உங்களான்னு கேட்டேன். எஸ் ஹக் பண்ணேன். 3 நாள் குளிக்கல. Promise. I wanted his smell, his order on me. அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேன் எனக்கு. ரொம்ப பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். படம் இல்ல நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ஃபேன் நான். இன்னைக்கு நான் வந்து அவங்க சினிமாக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா நான் இன்வைட் பண்ணிருக்கிறது ஒரு பெருமை நினைக்கிறேன் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. அண்ட் மணிரத்னம் சார் வந்திருக்காரு, ஏஆர் ரஹ்மான் சார் இருக்காரு, சுஹாசினி மேடம் இருக்காங்க, த்ரிஷா மேடம் இருக்காங்க, சிம்பு சார் இருக்காரு, அபிராமி அவங்க இருக்காங்க. ஸோ எவ்ரிபடி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல பிடிக்கிறேன். என்னன்னா ராஜ்கமல் என்டர்பிரைசஸ் ஃபர்ஸ்ட் அப்பதான் ராஜா பார்வை பிலிம் வந்து கிளாப் பண்ணி தொடங்க வச்சாரு. அப்பலேருந்து அந்த கனெக்ஷன் இன்னும் விட்டு போல. So it will be continuing. இன்னும் எவ்வளவு வருஷம் நாங்க இருப்போமோ அவ்வளவு வருஷமும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கோம். நான் வந்து எப்பயும் கமல்ஹாசன் ஃபேனா தான் இருப்பேன், அது மாறவே மாறாது. நான் ஏதோ லாஸ்ட் டைம் வரும்போது கூட ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தேன், கமல்ஹாசன் ஃபேன் எப்பயும் இப்படிதான். எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ why I like him so much. But இப்போ கூட பாருங்க என்ன அழகா இருக்காரு அவரு. Sir, honestly I love you so much sir. And I still remember I was in Miami. I finished I had a surgery there on December. After that, one phone call comes. Kamalhasan sir pesnaru noda. He was in Chicago. Paced, I was so happy. He was telling, you don't know Shivana, I've got tears in my eyes after speaking to you. I can never forget, sir. I can never forget. It was just like my dad speaking to me. It was an honor, sir. Rombo pidichது. And Simbu sir, I too love you very much, sir. Rombo pidikum ungalukku. Your attitude, your style, beautiful. And Trisha ma'am, amazing. All the best. And ஒரு connection என்ன, you have done with my brother. Puneet sir oda பண்ணிருக்கீங்க. ரொம்ப பெருமையா இருக்குது. And Maniratnam sir, I've been a big fan. எப்பயும் சொல்லிட்டு இருப்பேன். I think all the films I'll be watching of yours. Suhasini madam oda ஒரு film பண்ணிருக்கேன். I can never forget. And everybody, ரொம்ப thanks.
என்னை வந்து இன்வைட் பண்ணதுக்கு. ஸோ ஈவன் ஐ வாண்ட் டு என்ஜாய் த ஷோ, ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ மச். ஒரே ஒரு கமலாசன் சருக்காக இது ஒரு ஸ்மால் சாங் சார், ஃபார் ஒன்லி ஒன் ஸ்மால் சாங். ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன்னிளமைதான் ஊஞ்சலாடுது. ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது. லவ் யூ சார். இதாங்க உண்மையான அன்பு. இதுக்கு தான் பெரிய கைத்தறல் கொடுக்கணும். அந்த அன்பை வெளிப்படுத்த இந்த மேடையில் நான் உங்களுக்காக பாடுறேன்னு சொன்ன அந்த ஒரு நொடி. சார், இன்னொரு விஷயம், எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பீங்கன்னு சொன்னீங்க. தக் லைஃப்க்கு இப்பயே டிக்கெட் கேட்டுருவோமா சார்? I'll be in San Francisco. I'll be watching there only. அங்க பார்க்குறோம். ஓகே சார், நீங்க நிறைய வேர்ல்டு வைட் டிராவல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 100%. ஓவர்சீஸ் டிக்கெட்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ சான் பிரான்சிஸ்கோலையும் புக் பண்ணிடலாம். அண்ட் அதையும் தாண்டி எஸ்டிஆர் சாரோட 10 தலை பார்த்தீங்களா சார்? ஏன்னா உங்களோட படத்தோட பார்த்தேன். சூப்பர். அவர் சொன்ன அவர் ஆட்டிடியூடே ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்பலேருந்து தட்ஸ் வை தே கால் ஹிம் லிட்டில் சூப்பர் ஸ்டார். ஐ திங்க் யூ ஆர் லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஆல்வேஸ். ஹேண்ட்ஸம், அக்ரெசிவ், எமோஷனல், ரொமான்டிக், எவ்ரிதிங். ஆல் தி பெஸ்ட். சூப்பர் சூப்பர் சார். எங்களுக்காக நாங்க கேட்காமலே இவ்வளவு அன்பு எல்லாருக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு ஆசை, சீக்கிரமா கமல் சாரோட படத்துல நீங்களும் இணைந்து ஒரு படத்தை நாங்க பார்க்கணும்னு. வெயிட்டிங் சார். Lovely, lovely, superb, superb sir. Thank you so much. You're such a big star in the industry. ஆனா வந்து just a love for the cinema, love for our Kamal sir. ரசிகரா இன்னைக்கு வந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. It's really sweet of you. Thank you so much for joining. It's a privilege to have you, sir. Yes, that's our Shivanna in the grand audio launch of Thug Life. One more big round of applause for Shivanna. Come on, everybody. So that's Simbu sir. We are more happy to welcome to Bengaluru sir. Now going on. Okay, wait. Noise down, throats down. Guys, hold on. Okay. Today, the universe has been so kind to have I'm sorry. You have told us not to tell that. But Mani sir has told what to tell us. You told not to tell us. Mani sir has told what to tell us. He has blessed and Virvidi Nayakan, His Excellency Dr. Kamal Haasan. Please ask your fans, அவங்களோட எனர்ஜியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்களோட காதலை கொஞ்சம் கொடுத்துருங்க சார். ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. நமஸ்கார, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் பெங்களூருக்கு வந்ததுக்கு. உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, ஸோ நவ் கமல் சார் அவர் அன்பு கொடுத்தாரு. நீங்க தான் அன்பே சிவம். ஸோ அந்த அன்பை நீங்க கொடுத்தீங்கன்னா அதை விட உலகத்துல எதுவும் பெருசு இல்லை நீங்க சொல்வீங்க சார். ப்ளீஸ் கோ இட் சார். ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் யுவர் லவ். இங்க நிறைய சிவன் இருக்காங்க, நிறைய அன்பு இருக்கு. தேங்க்யூ. ஓகே, hold on guys. Okay. உங்க அன்புல நான் பேசுறதே எனக்கு கேட்கல. Okay. Okay. So now, sir, we have very few questions. I start with Abhirami ma'am. 21 years of Virumandi.
21 years of Virumandi. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணும் இல்ல, எவரும் இல்ல அப்படின்னு கேட்டதெல்லாம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. And all that being said, I'm asking in you a Gen Z way. How was the vibes working with Kamal sir again? Kamal sir is கேக்குதா? கேக்கலையா? அமைதியா இருந்தீங்கன்னா கேட்கும். ಸ್ವಲ್ಪ சைலண்ட் ಆಗಿದ್ರೆ ಕೇಳಿಸುತ್ತೆ. Yeah, thank you. Volume out. Can you hear me? கேக்குதா? Okay? இல்ல இன்னும் கேக்கலையா? ஏந்திச்சு நிக்கணுமா? Okay. Okay. Guys, listen. Your stars have come to talk to you. Correct? Please sit down. ಕೇಳಿಸ್ತಾ ಇಲ್ಲ ಬೇರೆಯವ್ರಿಗೆ. ದಯವಿಟ್ಟು ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, ಶಬ್ದ ಮಾಡಬೇಡಿ. ಅಭಿರಾಮಿ ಮ್ಯಾಮ್ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಸರ್ ಮಾತಾಡ್ತಾರೆ, STR ಸರ್ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಓಕೆ ಕಿರ್ಚಿತ್ತಿದ್ದೀರಾ, ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಕಿರ್ಚಿದ್ದೀರಾ. ದಯವಿಟ್ಟು ಕೆಳಗಡೆ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ಮೀಡಿಯಾದವ್ರಿಗೆ ಫುಟೇಜ್ ಸಿಗಲ್ಲ, ದಯವಿಟ್ಟು ಕೆಳಗಡೆ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ ಎಲ್ಲರೂ. ಓಕೆ ಶಬ್ದ ಬೇಡ, ಶಾಂತದಿಂದ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡೋಣ ಪ್ಲೀಸ್. ಓಕೆ ರೈಟ್. ಓಕೆ ಸರ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಓಕೆ ನೌ ಮ್ಯಾಮ್, ಯೋರ್ ಆನ್ಸರ್. ಕನ್ನಡ ಗೊತ್ತಾ? ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಶುರು ಮಾಡಿದ್ದು ನನ್ನ ಹೃದಯ ಟೂವಿ ಅನ್ನೋ ಸಮಯ ಅಂತ ಒಂದು ಹಾಡಿಂದ. ಸಾರ್ ಜೊತೆಗೆ ಕೆಲಸ ಮಾಡೋ ಎಲ್ಲ ಟೈಮಿಗೂ ನನ್ನ ಹೃದಯ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಟೂವಿ ಅನ್ನೋ ಸಮಯ ಅಂತ ನನಗೆ ಅನಿಸ್ತಾ ಇದೆ. ಸೊ 20 years ಆಗಲಿ, 40 years ಆಗಲಿ, 200 years ಆಗಲಿ, to work with sir is always like my first heartbeat. Wow! You're so crazy, ma'am. Reuniting 21 years and look at the happiness. Amazing. Thank you, ma'am. So, sir. So, STR sir, நான் உங்களை ப்ரோன்னு கூப்பிடலாமா? Okay. So, STR bro, I want to tell this. Kamal sir, Kamal 50, there was an event which happened. So that time when you came to that event, you told, I am 25, Kamal sir is 50. ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? ஸோ நீங்கள் கமல் சர்ல சரிப்பாதி. நீங்கள் சார் 50னா நீங்கள் 25, சார் 60னா நீங்கள் 30, சார் 100னா நீங்கள் 50. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறப்போ தக் லைஃப் ஒன் பெஸ்ட் பிஹைண்ட் த சீன் மொமெண்ட் வித் சார். இது வரைக்கும் நீங்கள் எந்த ப்ரொமோஷன்லையும், இன் எனி ப்ரொமோஷன் யூ ஹவ் நாட் டோல்ட், ப்ளீஸ் ரிவீல் ஒன் ஃபார் அவர் பெங்களூரு ஆடியன்ஸ். ஒன் பெஸ்ட்லாம் இல்லைங்க, எல்லாமே பெஸ்ட் தான். எல்லாமே பெஸ்ட் தான். So any one moment please for us to. நிறைய இருக்கு dialogues நிறைய இருக்கு. It's too much. Okay, so now I move on to our Kamal sir. Sir, when you were 30 years old, you did a character which was in 70-year-old. அதை பார்த்து மிரண்டு போய் இன்னும் அந்த ஃபீவர்ல இருந்தே நாங்க வெளியே வரல. இப்போ என்னன்னா you are 70-year younger man, but ஃப்ரேம்ல பார்த்தா 30 year விட யங்கரா இருக்கார் இல்லையா சார்? எப்படி சார் இந்த மேஜிக்? how do you do this transformations from Nayagan to Vinvili Nayagan? how do you do this transformations just like that? how do you do that, sir? இது பல நடிகர்கள் செஞ்சிருக்காங்க, இது பெரிய விஷயம் இல்லை. நான் செஞ்சது பெருசா தெரியறதுக்கு காரணம் இவங்கெல்லாம் தான். இங்க பண்ணிருக்காங்க. நான் ராஜ்குமார் அண்ணா வந்து அவருடைய 60sல இருக்கும்போது ஒரு அண்டர் வாட்டர்ல ஸ்விம் பண்ணுவார். ஒரு படம் வந்திருந்தது இல்லையா, பேர்ல் எடுக்கிற. கரெக்ட் சார். அப்ப அவர் வந்து பேர் பாடியில பண்ணார் அந்த படம் அட் 60. மை காட், அவரை பார்த்து தான் நாங்கெல்லாம் இந்த வயசுல எப்படி இருக்காரு அவரு,
நம்ம இதை பார்த்துக்கணும். உடம்பு அட்லீஸ்ட் இதுல பாதி வயசு வரும்போது இதுல பாதியாவது இருக்கணும்னு நினைச்சேன் நான். Amazing, But sir. it is true. இங்க இருக்கிறதுக்காக சொல்ல நான். The way he maintained, Rajkumar Ranna maintained his health, it became lessons for all of us. My God. So you've been like telling always, I know this, you have been so much inspired by Rajkumar sir, right? So much inspired by Rajkumar. Yes, yes. இப்ப அவர் இருந்திருந்தா இந்த படத்துக்கு இனாகரேஷனுக்கு அவர் வந்திருப்பாரு. என்னுடைய ராஜபார்வை படத்தை ஆரம்பிச்சு வச்சது அவர்தான். இங்க புஷ்பக்கு ஆரம்பிச்சு வச்சது ஃபர்ஸ்ட் கிளாப் கொடுத்தது அவர்தான். We are very connected. அவருடைய ஃபர்ஸ்ட் film, important film where he played a hero, Bedar Kannappa, was an AVM. Exactly, I know that. Yes. Shivaji sir, Nadigar Tilakam is from AVM. This child is from AVM. Oh my God. So you humbles. So when you were child, our parents didn't even think about sir. Exactly, that's how I can say. Okay, so now going further, I'm going back to STR sir. Sir, No, I would like to thank Shivana because he came for our audio launch. So thank you Shivana for coming for our audio launch, and I'm very happy. I did Pattithala movie which he had did. Yes. So it was a great opportunity for me. So thank you so much sir. Thank you for the love. And sir, continuity from that Pattithala music is the favorite song of our RCB captain Virat Kohli today. Exactly. So Virat Kohli, நீங்க சொல்லிட்டீங்க ஆல்ரெடி, கூடிய சீக்கிரம் அவர் வந்து உங்க கூட மீட் பண்ணுவார் சார். நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நவ் சார் யூடியூபுக்கு போனா சார், கமல் சார், இஃப் யூ கோ டு யூடியூப் மோட்டிவேஷனல் வீடியோன்னு இஃப் யூ சர்ச், எஸ்டிஆர் சாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான் வருது. And he has been inspiring so many people. You would know most of the people, they pay gym fee in the beginning of the year. 7 days they'll go to gym, sir. After that they'll say some reasons and they leave. So can you give us some motivation how to stay consistently like you? Chumma, if we go jollier, then we won't do it properly. You have to go with one fire inside. Only then you can succeed. That is the answer of a thug. Agree? Okay. So now moving on to Abhirami ma'am. So ma'am, anywhere did you manifest sometime that Mani sir will call you for Thug Life? Did you manifest anywhere? Before answering that question, I want to add something to what Simbu said. It is not just a physical transformation that he has gone through. It is also an emotional transformation, philosophical transformation. I feel so proud looking at Simbu right now. The way he talks about calmness and groundedness and having your priorities right. Simbu, hats off. You're such an inspiration. Okay, I asked you, Mani sir, manifestation. பண்ணிருக்கேன் நானா? Daily manifest பண்ணீங்களா? Daily. சரி மேம், நானும் டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்றேன் மேம். எதை பண்ணணும் தான் தெரியல. Okay, so now let's going further. So, just want to share a small sneak peek with you. I studied in New York Film Academy. I studied in New York Film Academy, New York. So when I studied there, we had a session where we can go ahead and tell our favorite actor and favorite filmmaker. I happened to say, whom will I say? Vinvili Nayagan, Appa Ulaganayagan, Ippo Vinvili Nayagan, Kamal sir and sonna. I explained who you are. My faculty knew who Kamal sir was. And he told, Kamal sir just finished shooting of Vishwarupam here, then, in New York. And now, you know, whether it is editing, music, stunt, anything we talk about, Simbu sir, Kamal sir gives 200%. And the 1400 grams la eppadi yosti Jingichan or lyrics எழுதுனீங்க சார்? ஜிங்குச்சாங்கிற ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரஹ்மானோடது. ஓ வாவ். அவர் கொடுத்தது. ஏன்னா அவர் தாளத்துக்கு வரணும். அதாவது ஒரு பீட் கொடுப்பாங்கல்ல, மீட்டர்னோம் மாதிரி ஜிங்குச்சாங்கிறத வந்து ஒரு இதுவா கொடுத்தாரு, ஒரு பீட். அதுல இருந்து எழுதின பாட்டு. But it has so many nuances in it.
and Sarroda step. My God, it has gone viral. Right, left, center, top, bottom, all 8 directions. It has gone. Your step with the way Jingacha you dance. So Jingachala unga dance. Wow. ஓ அரை மனசோட ஆடினேன், எனக்கு ஆடவே இஷ்டம் இல்லை. நான் என்ன சார், நான் சக்திவேல் இங்கே இந்த வேஷம் அதுக்கு ஆட தெரியுமா இந்த கேரக்டருக்குலாம் கேட்டேன். அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு தெரியும் ஆடுங்கன்ட்டார். அதனால நான் வேடிக்கை பார்க்க வந்த காட்டுறாங்க போல் இருக்கு, எப்படி ஆடுறாரு பாருங்கன்னு காட்டுறதுக்காக கூப்பிட்டாங்கன்னு நினைச்சாங்க. அப்புறம் பார்த்தா என்னையும் ஆட சொல்லிட்டாங்க. அப்படி ஆடினது தான் அது. பட் அந்த கேரக்டருக்கு ஆட தெரியாதுங்கிறது என்னுடைய ஃபீலிங். எப்படி வேலு நாயக்கருக்கு ஆட தெரியாதோ, Exactly. Yes. எப்படி சுவாதிமுத்தியத்தில் சிவையாவுக்கு ஆட தெரியாதோ அந்த மாதிரி. Wow. So one more connection to our favorite KFI Kannada film industry. Thank you, sir. And now going on to STR, sir. Sir, one hypothetical question. In Thug Life shooting spot, somewhere something you did, like we all do, no, funnily something you did. One side Kamal sir, one side Mani sir. Ninga escape agano. You have to escape. Which side is easy to escape? யாரு உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் சொல்லி வருது சார், ஆனா மேல இருந்து வருது. இல்ல, ரெண்டு பேருமே பிரச்சனை இல்ல சார். இப்படி எல்லாம் பதில் சொல்ல முடியாது. எந்த பக்கம் ஈஸி டு எஸ்கேப் இஸ் வாட் ஐ அம் ஆஸ்கிங். அன்பால எஸ்கேப் ஆயிடலாம். Uneven escape. Sir, do you think it's easy to escape with you? No, he didn't escape at all. He was happy to be caught. That's what I understood. You're always amazing, sir. Ma'am, now when you're driving in car, I know you guys are super busy traveling across the globe. So if you're driving in car, which is the favorite track in Thug Life album? எனக்கு அஞ்சு வண்ண பூவே தான். Jingacha. அஞ்சு வண்ண பூவே. Anju vanna poove. Okay, how many of you love this song? Few words. Song நம்ம எல்லாரோட லைஃப்லயும் AR Rahman sir ஒருத்தர் emotional, everywhere he is there, and sir has told how emotional he is to Simbu sir. So which is few words about AR Rahman sir and about this album, please? AR Rahman சாரோட மியூசிக்ல மட்டும் எமோஷன் கிடையாது. AR Rahman சாரே ஒரு எமோஷன். பிகாஸ் நம்மளுக்கு சோகமா இருந்தா அவரோட பாட்டு கேட்கறதுக்கு நிறைய பாடல்கள் இருக்கு. சந்தோஷமா இருந்தா கேட்கறதுக்கு நிறைய பாடல்கள் இருக்கு. டான்ஸ் பண்ண மூட் இருந்தா கேட்கறதுக்கு நிறைய பாடல்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பகுதியில AR Rahman சாரோட இம்ப்ரெஷன் இல்லைன்னு சொல்லுங்க. He's a bona fide genius. Absolutely, we all agree with that, right? Thank you. And now sir, back to you. You have played heroes, villains, rebels, gods, and now Thug at this point. What is that you feel that is something left that you have to still play? நீங்க பார்க்காத நிறைய விஷயம் பொட்டியில போட்டி இருக்கு. இவர்கிட்டயும் இருக்கு, எங்கிட்டயும் இருக்கு, இவங்க கிட்டயும் இருக்கு. சான்ஸ் கிடைச்சா காட்டுவோம். But you can't, when like ஒரு ரோல் இது நான், ஏன்னா நம்ம கமல் சாரை பார்த்து தான் ரோல்னா என்னன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் சார். ஸோ ஒரு ரோல் இதை பண்ணிருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரோல். This you had to do and just by mistake it got missed. அது எம்ஜிஆர் என்ன கூப்பிட்டாரு கூட நடிக்க. நாளை நமதேங்கிற அந்த படத்துல நான் ஒரு தம்பியா நடிக்கணும். மலையாள படத்துல மாட்டிக்கிட்டேன், பண்ண முடியல. என் கட்சியில ஃபர்ஸ்ட் ஸ்லோகனே நாளை நமதே தான். Oh, round of applause, come on guys. So now and sir, when ARR sir drops beats and வேற லெவல்ல பீட்ஸ் இருக்கு, every frame you see yourself, is it just a cinema or a cult STR is being born? A cult STR is being born or just a cinema? With the music you see the frame, is it just a cinema or it's cult STR being born? No, it's just pure class. Sir? It's just pure class. It's pure class. Amazing. சார், ராமான் சார் கிட்ட நிறைய சார் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு சார். நம்ம 3 முழத்துக்கு கொஸ்டின் கேட்டா சார் அரை இன்ச்சுக்கு பதில் சொல்றாரு சார். முடியல சார். இல்ல, ரொம்ப பேசினா எங்களுக்கே கேட்க மாட்டேங்குது. அதனால யோசிச்சு ஒரு வார்த்தை சொன்னா இதான் சொல்றோங்கிறது எங்களுக்காவது புரியும்.
அதுக்காக So, கொஞ்சம் ஒரு வார்த்தையை திருவார்த்தையா பேசுறீங்க கரெக்டா சார்? அப்படி எடுத்துக்கலாமா? தேங்க்யூ சார். அது வேற லெவல். ஓகே, so now yes, now we are going on to a rapid fire and then we pick up. Can we have the drop box of the press questions please? Drop box of the press questions. You have the drop box of the press questions? No, okay, fine, thank you. Okay, now we are going, sir, Abhinami ma'am will start with. Hold on guys, rapid fire. Don't miss this out. Okay. Come back after so many years, nostalgic or nervous? Neither. Happy. அதான் தெரியுது மேம், நீங்க சர் பக்கத்துல உட்கார்றப்பே இந்த மாதிரி ஆன்சர்லாம் வரும்னு புரியுது எனக்கு. Okay, now one co-star you would love to work with. Work பண்ணவங்கள மறுபடியும் சொல்லலாமா? சொல்லலாம் மேம், no problem. Always Kamal sir. Kamal sir. Always Kamal sir. Kamal sir, Kamal sir and Kamal sir. Okay, now biggest thug trait in your life? அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் ஒரு சாதாரண பொண்ணு தான். Sir, do you agree with this? அவங்க சாதாரண பொண்ணா? அவங்க நடிப்பை பாருங்க படத்துல, அதான் தக் மொமெண்ட். That is the thuggest trait in life, in thug life. And now I think sir answered this. What is your one feeling about this magnum opus thug life? Gratitude. Nandri. Gratitude. Nandri. Wow. Make some noise for Abhinami ma'am. STR bro. Masa romansa. Question. Rapid fire. Mass or romance? Mass, bro. Mass. Mass. One line that you say to, okay guys, hold on. One line that you say to yourself when you go to Mani sir's shot, just before the shot, one line that you say yourself, what is that? Not just Mani sir. Wherever I go, I just say I have to go inside. I try to go more inside than outside. That's all. So humble, sir. Thank you. And now, if not an actor, sir, you will be curious for this. If Simbu sir is not the actor, what would have you become? Yes, sir. If you were not an actor, what would have you become? You would have become a, whatever it is. I would want to tell. You can tell, sir. Terla, sir. Terlapa. Teriliye. Okay. Thug life in your words, sir. Simple முடிச்சிக்கலாம் sir. Thug life in your words. Thug life in your words. One word about thug life. According to me, I feel thug life as blessed. That's all. So come again. I feel blessed. You feel blessed. Oh wow. Part of thug life. So yes, I think by this now I move on to Kamal sir. Sir, most of us in the room want to know this. ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗಬೇಕು ಈ ಆನ್ಸರ್. What is the secret of your energy? What is the secret of your energy? வார்த்தையே சொல்ல வேணாம். அதுதான் சார் நான் தலை மேல கைய வச்சிட்டேன். Okay. One sentence about STR sir. One sentence about STR sir. புலிக்கு பிறந்தது. அடுத்த லைன் தேவையில்லை சார். Okay. Biggest thug, guys, please. Biggest thug thing that you have done off screen. Biggest thug thing that you have done off screen. இவங்களை எல்லாம் நற்பணி இயக்கமா மாத்தினேன் பாருங்க, அதுதான் என்னுடைய லைஃப் உடைய மிகப்பெரிய பெருமை. இதை நான் செஞ்ச மாதிரி ஊரெல்லாம் மார்த்தட்டிட்டு இருக்கேன், எல்லாமே அவங்க செஞ்சது. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை பாய்ஸ். Even all of your fans business cards will have business on one side, on other side Kamal Haasan Narpani Mandram nu போட்டுருப்பாங்க சார். That's how they are. Sir, one word about thug life or Ranga Raya Saktivel.
One word. Shaktivel is a character. The film is life-changing for all of us, maybe for all of you. Wow. Okay, and now one last question for all of you. Your feeling about Bengaluru fans, starting with Abhinami ma'am. Check, mic. Hello? Yeah. Hear me? Bangalore is my home. I live in Bangalore. So these are my people. ಮನೆ ಅಡ್ರೆಸ್ ಎಲ್ಲ ಕೊಟ್ಬಿಡ್ಬೇಡಿ ಮ್ಯಾಮ್, ಕಷ್ಟ. ನಮ್ಮ ಹುಡುಗರು ಬೇರೆ ಲೆವೆಲ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಓಕೆ, ಬಟ್ ಸೂಪರ್ ಮ್ಯಾಮ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮ್ಯಾಮ್. ಟುವರ್ಡ್ಸ್ ಸರ್, இவங்களுக்கு பெங்களூர்ல ஒரு வீடு இருக்கு. எஸ் சார். எனக்கு பல லட்சம் வீடு இருக்கு. ஓ பெங்களூரு. பொதுவா எல்லாருக்குமே Hey, hold on. He's talking about you guys. Hold on. He's talking about you. Hold on. Yes, sir. பொதுவா எனக்கு ஃபேன்ஸ் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. எல்லா ஃபேன்ஸுமே ஒரு மாதிரி பயங்கர வைபாக தான் இருப்பாங்க. ஆனால் பெங்களூர் ஃபேன்ஸ் மட்டும்தான் த மோஸ்ட் கிரேசியஸ்ட் ஃபேன்ஸ் எவர். பெங்களூரை பற்றி நீங்கள் ஷார்ட்டாக ரேபிட் ஃபயர்னு சொன்னதுனால நான் ரேபிட் ஃபயர் சொல்ல வேண்டியதாக போச்சு. என்னோட 21வது வயசுல இருந்து these fans have given me one hit after another. எதுவுமே அங்க 100 நாள் ஓடிச்சுன்னா இங்க 200 நாள் ஓடும். அது எந்த மொழி படமா இருந்தாலும், மலையாள படம் இங்க ஓட்டி இருக்காங்க இவங்க, ஹிந்தி படம் ஓட்டி இருக்காங்க, தமிழ், தெலுங்கு, சாகர சங்கமம் இங்க நான் 300 நாளைக்கு வந்திருக்கேன் நான் இங்க. Make some noise for yourself, guys. So இவங்க நான் இங்க பிறந்தேன்னா தமிழ்நாட்டில் பிறந்தேன்னா ஒரு டவுட் வர்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. So yes, so that is Bengaluru, sir. We love people unconditionally. We spread love. எல்லா ஊர்ல இருந்தும் இங்க வருவாங்க. இப்ப உங்க பேச்செல்லாம் கேட்டு நாங்களும் கொஞ்சம் மொழி ಕಾಪಾಡணும்ன்ற முடிவுக்கு வந்திருக்கோம். ನಮ್ಮ ಭಾಷೆಯನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಬೇಕು ಅಂತ ಬಂದಿದ್ದೀವಿ, ಕಾಪಾಡ್ತೀವಿ ಸರ್. Okay, so now going ahead, we want to thank our influencers in the house who made this massive crowd possible. The influencers in the house, they just put stories about Thug life, about Thugs Unplugged in Bangalore. Left, right, center, there are 63 odd influencers in the house. Can all the influencers in the house make some noise? And next time when you do it, next time பண்ணும்போது கொஞ்சம் பெருசா பண்ணீங்கன்னா எல்லாரும் பார்க்கலாம்ல. கட்டிலாம் சார், பெருசா பண்ணிடலாம் சார். சார் next again, can we see Kamal sir and STR on screen? And if that happens, we'll do this. Fans agree with me? அது கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் கால் ஷீட் கிடைக்காது. சார் எப்ப கூப்பிட்டாலும் கால் ஷீட் இருக்கு. சார் எப்ப கூப்பிட்டாலும் சார் வர ரெடி சார். So we will witness, no sir, my gut feeling. Abhima, please manifest. Your manifestation are happening. So please manifest. Okay, so that being said, I think it's time to sir, in Vikram launch unga kuda na solowa பண்ணேன். சோலோவா உங்க கூட ஆங்கரிங் பண்ண விக்ரம் லான்ச்ல இப்போ 2 பேரை துணைக்கு கூட்டு வந்திருக்கீங்க. எப்படி சார் ஓகே ஆங்கரிங்? பிரமாதமா பண்ணீங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க சொல்றது நமக்கு கேட்கல, நம்ம சொல்றது அவங்களுக்கு கேட்டிருக்கோம்னு நம்புறேன். Thank you. Okay, so sir, we'll move on. Now the event team wants to give a memento to 3 of you and we take a group picture and then it's time for us to sign off with our amazing people. வந்த இடத்துல ஒரு பெரிய பல்ப் வாங்கினா அது என்னங்கிறது பாருங்கள். 2 பேரும் ஏன் இப்படி ஃபோனை உத்து பார்த்துட்டு இருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தர் பிடிச்சி ஃப்ரெண்டு ரதீஷ் எப்படி இருக்காங்க
என்னால் முடியல, சிரிப்பட முடியல. அத்தி பண்ணிட்டா என் ஃப்ரெண்டு. ஆனால் இதுவும் கண்டுபிடிக்க முடியாது, பரவாயில்லன்ட்டு அவரும். என்னால் சிரிப்படக்க முடியல. அது வேற, நீங்கள் 3 பேர் அண்ணன் தம்பின்னு நம்பருங்க, சத்தியமாக. ஆமா, இன்னும் கண்டுபிடி சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்கும். ப்ரோ கட்டிங்லாம் சேம் அதே மாதிரி ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம். இல்லடா நிஜமாங்க அப்படியே இருந்துச்சுடா வாக்க ஜெயிச்சிட்டோம் மாறா. வாழ்க்கையில இப்படி ஒரு ரசிகம் ஒரே மாதிரி ரொம்ப பேர் இருக்கும் நம்மள. இப்பதான் பாக்குறேன் நான். அது எத்தனை புள்ள? நீங்க 3வது பையனான்னு கேட்டீங்கடா. டேய் 2 பேரும் அப்படியே வாங்க அச்சா சொல்லு. அதனால இவர் 3வது. அவர் யாருன்னே தெரியலட்டார் ஒரே வார்த்தையில். ஆமா, எனக்கு அங்கிட்டு உழுது சிரிச்சிட்டு இருக்கேன். 2 நிமிஷம் டைம் எது கேட்டு போட மாட்டிக்கிட்டு ஒருத்தர் இவ்வளவு நேரமா முடிச்சுக்கிட்டு காட்டினேடா. இப்போ அப்போ கூட நம்ப மாட்டியாடா. ஒரு வழியா மிஷின் சக்சஸ். அப்படியே இருக்கும் அச்சல். ஃபைனலி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பேனர்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, இந்த ரோடு ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஏன்டா இந்த கூட்டத்துக்குள்ளே போகணுன்னு ஆயிடுச்சு. ஒரு டீயை போட்டு அப்படியே கிளம்பிடும். அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பை பாய்.